காலை வெளிச்சம். லேவியராகமம் அதிகாரம் 25. யூபிலி பிரமாணம் பாகம் 3. யூபிலி என்பது இஸ்ரேலருக்கு ஒரு ஆழமான உண்மையை போதிப்பதற்கான யாவே தேவனின் வழியாக இருந்தது என்பதை நேற்று நாம் பார்த்தோம். அதாவது அவருடைய தேசத்தில் வாழ்க்கை என்பது எகிப்தை போன்றது அல்ல. எகிப்திலே இழப்பு என்பது நிரந்தரமானதாகவும் அடிமைத்தனம் என்பது சாதாரணமானதாகவும் இருந்தது. ஆனால் யாவே தேவனின் ராஜ்யத்தின் சட்டத்தில் தேசத்திற்குள்ளேயே ஒரு மீட்டமைப்பை அவர் வைத்தார். ஒரு குடும்பம் என்றென்றைக்கும் நசுக்கப்பட்டு போவதை அவர் அனுமதிக்கவில்லை. ஒரு செல்வந்தன் எல்லாவற்றையும் விழுங்கிக் கொண்டு நிறுத்தமே இல்லாமல் போவதையும் அவர் அனுமதிக்கவில்லை. யூபிலி என்பது காலத்திற்குள்ளேயே எழுதப்பட்ட யாவே தேவனின் இரக்கம். இப்பொழுது சட்டம் இன்னும் ஆழமாக செல்கிறது. லேவியராகமம் 25 நிலம் ஒருபோதும் நிரந்தரமாக விற்கப்படக்கூடாது என்று யாவே தெளிவாக கூறுகிறார். அதற்கான காரணம் சமூக நீதி மட்டுமல்ல, அதற்கான காரணம் உரிமை தொடர்பானது. நிலம் தனக்கு சொந்தமானது என்று யாவே சொல்கிறார். இஸ்ரேலர் அதன் முழுமையான உரிமையாளர்கள் அல்ல. அவர்கள் அவருக்கு கீழே வேலை செய்யும் பரதேசிகளும் குடியானவர்களுமாய் இருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு நில விற்பனையும் உண்மையில் ஒரு குத்தகை போன்றதுதான். வாங்குபவர் மண்ணை நிரந்தரமாக வாங்கவில்லை. அவர் அடுத்த யூபிலி வரைக்கும் இருக்கிற அறுவடை ஆண்டுகளை மட்டுமே வாங்குகிறார். அத்தோடு யாவே ஒரு வலுவான பாதுகாப்பையும் சேர்க்கிறார். ஒவ்வொரு முறை விற்கப்படும் பொழுதும் அதை திரும்ப வாங்குவதற்கான உரிமை விற்பவர்களுக்கு இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் ஏழ்மையடைந்து விற்க வேண்டிய கட்டத்தில் இருந்தாலும் அதை மீட்பதற்கான ஒரு வாசலை யாவே திறந்தே வைத்திருக்கிறார். இது ஒரு அமைதியான பாடத்தை கற்பிக்கிறது. இது என் நிலம், நான் விரும்பியதை என்றென்றைக்கும் செய்யலாம் என்று தனது மக்கள் நினைக்க கூடாது என்று யாவே விரும்புகிறார். இது யாவே தேவனின் நிலம். அவருடைய தயவால் நான் இங்கே வாழ்கிறேன். நான் பயத்துடனும் நீதியுடனும் இதை கையாள வேண்டும் என்று அவர்கள் நினைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த சிந்தனை தொலையும் பொழுது பேராசை வேகமாக வளர்கிறது. ஆனால் அந்த சிந்தனை காக்கப்படும் பொழுது இரக்கம் பலமாக நிலைத்திருக்கிறது. பிறகு யூபிலி சட்டத்தின் மற்றொரு அருமையான பகுதியை யாவே அறிமுகப்படுத்துகிறார். அது கோயில் அல்லது உறவின் முறையாய் மீட்கிறவர் பற்றிய சட்டம். வறுமை ஒரு குடும்பத்தை தாக்கக்கூடும் என்று யாவே அறிந்திருந்தார். ஒரு மனிதன் மிகவும் தாழ்ந்த நிலைக்கு சென்று தன் பிதாக்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். எனவே ஒரு நெருங்கிய உறவினர் முன்வந்து அவருக்காக அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று யாவே கட்டளையிட்டார். அந்த மனிதனுக்கு உதவ நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை என்றாலும் பின்னர் அவரே போதுமான பணத்தை சம்பாதித்தால் அதை மீட்டுக்கொள்ளும் உரிமை அவனுக்கு இருந்தது. வாங்கியவரிடமிருந்து அவன் அதை திரும்ப வாங்கலாம். ஆனால் விலை நியாயமாக இருக்க வேண்டும். அடுத்த யூபிலி வரை மீதமுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விலை குறைக்கப்பட வேண்டும். யூபிலி அருகில் இருந்தால் அறுவடை ஆண்டுகள் குறைவாக இருப்பதால் விலை குறைவாக இருக்க வேண்டும். யூபிலி வெகு தொலைவில் இருந்தால் அறுவடை ஆண்டுகள் அதிகமாக இருப்பதால் விலை அதிகமாக இருக்கும். இவ்விதமாக ஏழைகள் என்றென்றைக்கும் சிக்கிக்கொள்ளாதபடி யாவே பாதுகாத்தார். ஒருவேளை அந்த மனிதனால் அதை மீட்க முடியாமல் போனாலும் யூபிலி ஆண்டே அவனுக்கு மீட்பாக அமைகிறது. யூபிலி ஆண்டில் நிலம் அக்குடும்பத்திற்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்ப வேண்டும். எனவே கோயில் சட்டமும் யூபிலி சட்டமும் இரக்கத்தின் இரண்டு கைகளைப் போல ஒன்றாக செயல்படுகின்றது.
ஒரு கை இப்போதே மீட்பது, மீட்கிறவர் ஒருவரால் முடிந்தால் மற்ற கை பின்னே மறுசீரமைப்பது. ஏனென்றால் யூபிலி நிச்சயம் வரும். யாவே தேவனின் அமைப்பில் உண்மையுள்ள எந்த குடும்பமும் நம்பிக்கையை இழக்க தேவையில்லை. கால கடிகாரமே நம்பிக்கையை போதித்தது. நாம் சற்று நிதானித்து அந்த பெரிய சித்திரத்தை பார்க்கும் பொழுது அழகான ஒன்றை நம்மால் காண முடியும். பூமியில் இஸ்ரேலரின் பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்ள யாவே அவர்களை பயிற்றுவித்து கொண்டிருந்தார். அவர்கள் யாவே தேவனின் வயலில் வேலை செய்யும் குடியானவர்களைப் போல இருந்தார்கள். அவர்கள் அவருடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்து நல்ல கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் இயேசு பின்னர் ஒரு நில உரிமையாளர் மற்றும் விவசாயிகளின் உவமையை பயன்படுத்தினார். அவருடைய உவமையில் உரிமையாளர் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு அதை விவசாயிகளுக்கு குத்தகையாக கொடுத்து சரியான பருவத்தில் கனியை எதிர்பார்த்தார். விவசாயிகள் பலனை தர மறுத்த பொழுது உரிமையாளர் ஊழியர்களை அனுப்பினார். கடைசியாக தன் மகனை அனுப்பினார். யாவே தேவனே உரிமையாளர் என்பதையும் அவருக்கு சேர வேண்டிய விசுவாசம், கீழ்ப்படிதல், துதி மற்றும் நீதியை அவருக்கு கொடுக்க எதிர்பார்க்கப்பட்ட விவசாயிகளே இஸ்ரேலர் என்பதையும் இந்த உவமை காட்டுகிறது. ஆனால் அவர்கள் குமாரனை புறக்கணித்த பொழுது உக்கிரான பொறுப்பு அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு கனி கொடுக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரேலில் நிராகரிப்புக்கு பிறகு சத்தியம் மற்றும் சேவையின் பொறுப்பு திருச்சபைக்கும், அதாவது அப்போஸ்தலர்களின் நாட்கள் முதல் இன்று வரையுள்ள உண்மையான சிறு மந்தைக்கும் மாற்றப்பட்டது என்பதை நமது விசுவாசத்திலும் உபதேசத்திலும் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் அந்த எச்சரிக்கை நமக்கு உரியது. நாம் சத்தியத்தை சொந்தம் கொண்டாடுகிறோம் என்றோ மந்தையை சொந்தம் கொண்டாடுகிறோம் என்றோ அல்ல. யாவே தேவனின் மக்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறோம் என்றோ நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. நாம் உரிமையாளர்கள் அல்ல, நாம் ஊழியர்கள். நாம் யாவே தேவனின் வயலில் வேலை செய்பவர்கள். உண்மையான உரிமையாளரின் கீழ் நாம் குடியானவர்கள். விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், மனத்தாழ்மை மற்றும் ஆவியின் கனிகள் ஆகிய பலன்களை அவருடைய குமாரன் மூலமாக யாவே தேவனுக்கு கொடுக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இருதயத்தில் பெருமை எழுந்து ஒரு நபர் வேலையை என்னுடையது என்று கருதத் தொடங்கும் தருணத்தில் எகிப்தின் ஆவி மீண்டும் உள்ளே நுழைய தொடங்குகிறது. யூபிலி நம்மிடம் தொடர்ந்து சொல்கிறது, இது யாருடைய நிலம் என்பதை நினைவில் கொள். இப்பொழுது நாம் மீண்டும் கோயேல், அதாவது மீட்பர் சட்டத்திற்கு திரும்புவோம். ஏனென்றால் இங்கே சட்டம் ஒரு தீர்க்க தரிசனமாக மாறுகிறது. கோயேல் என்பது நிலத்தை மீட்கும் ஒரு பண்டைய உறவினர் மட்டுமல்ல, இது உண்மையான மீட்பரின் சித்திரம். மனித குலத்தின் மாபெரும் வரலாற்றில் ஆதாமின் இனம் முழுவதும் வறுமையில் விழுந்தது. ஆதாம் தனக்கு தாங்க முடியாத இழப்பை விற்று போட்டான். பாவத்தின் மூலம் மனித குடும்பம் ஜீவனை இழந்தது. யாவே தேவனுடனான ஐக்கியத்தை இழந்தது. பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திற்குள் வந்தது. அந்த வகையில் மனித குலம் தனது சுதந்திரத்தை இழந்து அதை திரும்ப வாங்க முடியாத ஒரு குடும்பத்தை போல ஆனது. இப்படிப்பட்ட இழப்பை யார் மீட்க முடியும்? யாவே தேவனின் சட்டம் ஏற்கனவே பதிலை அளிக்கிறது. ஒரு நெருங்கிய உறவினர் மீட்க வேண்டும். இதனால் தான் இயேசு மனிதனாக மாற வேண்டியிருந்தது. அவர் ஒரு உறவின் முறையாளராக மீட்க வந்தார். அவர் அருகில் வந்தார். அவர் நமது தன்மையை ஏற்றுக்கொண்டார். அவர் சதையும் இரத்தமும் ஆனார். சட்டபூர்வமாக ஒரு கோயேலாக, அதாவது மீட்பராக இருப்பதற்காக அவர் மனித குடும்பத்தின் ஒரு பகுதியானார். அவர் முதலில் இஸ்ரேலிடம் வந்தார் என்று வேதம் காட்டுவதற்கு இதுவே காரணம். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரீரத்தின்படி அவர் அவர்களின் நெருங்கிய உறவினராக இருந்தார்.
ஆனாலும் அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் ஆபிரகாமின் சந்ததியாக மாறும் பொழுது கிறிஸ்து நமக்கு நெருங்கிய உறவினராகவும் நமது கோயேலாகவும் ஆகிறார். ஆனால் அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத உலகத்தை பற்றி என்ன? அவர் எப்படி அவர்களுக்கும் கோயேலாக இருக்க முடியும்? இங்குதான் மற்றொரு தலைப்பு வல்லமையுள்ளதாக மாறுகிறது. கடைசி அதிகாரம் உலகம் முழுவதும் ஆதாமிலிருந்து பிறந்தது. ஆதாமே மனித இனத்தின் தந்தை. எனவே ஆதாமில் மனித இனம் ஒரே குடும்பமாக இருக்கிறது. இயேசு கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் மீட்பின் கிரியத்தின் மூலம் அவர் இனத்தின் புதிய தலைவராக மாறுகிறார். யாவே தேவனின் சட்டத்தில் மீட்கும் உரிமை நெருங்கிய உறவினருக்கு உரியது. இயேசு முழு உலகத்திற்கும் அந்த நெருங்கிய உறவினராக மாறுகிறார். ஏனென்றால் அவர் உண்மையிலேயே மனித இயல்பை எடுத்துக்கொண்டார். மேலும் அவர் தனது தியாகத்தின் மூலம் மனித குலத்திற்கு ஜீவனின் புதிய சட்டபூர்வமான பிதாவாகவும் மாறுகிறார். இவ்விதமாக அவர் ஒரு சிறிய குழுவிற்கு மட்டுமல்ல, ஆதாமின் முழு குடும்பத்திற்கும் மீட்பராக இருக்கிறார். அதற்கான விலை என்ன? யூபிலி சட்டம் அதை மெதுவாக கிசுகிசுக்கிறது. மீட்புக்கு ஒரு விலை உண்டு. இழந்த சுதந்திரத்தை பணம் செலுத்தாமல் மீட்க முடியாது. எனவே கிறிஸ்து முழு விலையையும் செலுத்தினார். ஆதாமுக்கு ஆதாம், ஒரு பரிபூரண ஜீவனுக்கு ஒரு பரிபூரண ஜீவன். அவர் மீட்பின் கிரியத்தை ஒரே முறையாக செலுத்தினார். விலை ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அதன் முழுமையான பலன், உலகிற்கு ஆசீர்வாதங்கள் முழுமையாக போய் சேருவது தக்க காலத்தில் நடக்கும். யாவே தேவனுக்கு ஒரு கால அட்டவணை இருக்கிறது. சரியான நேரத்தில் கிறிஸ்து தனது மீட்பின் பலிகளை உலகிற்கு பயன்படுத்துவார். மேலும் மரித்தோர் மீண்டும் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். இங்கு யூபிலி சித்திரம் மிகவும் உருக்கமானதாக மாறுகிறது. யூபிலி என்பது நிலம் திரும்புவது மட்டுமல்ல, அது மக்கள் திரும்புவது, அது குடும்பங்கள் சீரமைக்கப்படுவது, அது ஒரு மனிதன் தன் இனத்தரிடம் தன் பங்குக்கு தன் பெயருக்கு திரும்பி செல்வது. எனவே கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கீழ் வரும் அந்த மகா யூபிலியில் மனித குலம் திரும்பி வரும். ஜீவனுக்கு மட்டுமல்ல, இழந்தவற்றுக்கும் திரும்ப வரும். அவர்கள் கல்லறையிலிருந்து திரும்பி வருவார்கள். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களிடம் திரும்பி வருவார்கள். குணமாக்கப்பட்டு நீதியால் ஆளப்படுகிற பூமிக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். மீட்பர், அதாவது கோயில், விலையை செலுத்தியது மட்டுமல்ல, அவர் குடும்பத்தையும் வீட்டிற்கு கொண்டு வருவார். எனவே இன்று நாம் 2 காரியங்களை ஒரே நேரத்தில் நினைவு கூறுகிறோம். முதலாவதாக, நாம் உரிமையாளர்கள் அல்ல, நாம் யாவே தேவனின் வயலில் உள்ள குடியானவ ஊழியர்கள். அவருடைய குமாரன் மூலமாக அவருக்காக கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, நமக்கு ஒரு கோயில் இருக்கிறார், ஒரு மீட்பர். அவர் ஏற்கனவே விலையை செலுத்திவிட்டார். மேலும் அவர் நிச்சயமாக மறுசீரமைப்பை நிறைவு செய்வார். யூபிலி சட்டம் என்பது யாவே தேவன் சொல்லும் ஒரு வழி. இழப்பு ஜெயிக்காது, அடிமைத்தனம் நிலைக்காது. மீட்பின் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. திரும்புதல் நிச்சயம் வரும். அந்த மகா யூபிலியின் எக்கால சத்தம் பூமி எங்கும் கேட்கும் நாள் வரை யாவே தேவன் இந்த நம்பிக்கையை நம் இதயத்தில் எரிய செய்வாராக. ஜெபம். பிதாவே, உமது இரக்கத்திற்காகவும் உமது வார்த்தையில் நீர் வைத்துள்ள யூபிலி நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆதாமுக்கும் அவன் இனத்திற்கும் முழு விலையையும் செலுத்திய இயேசு கிறிஸ்து என்னும் எங்கள் கோயேலை, எங்கள் மீட்பரை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. உமது கால நேரத்தை நம்பி
உமது வயலில் நல்ல கனிகளை கொடுத்து உமது தாழ்மையான ஊழியராக வாழ எங்களுக்கு உதவுங்கள். நீர் வாக்களித்த முழுமையான விடுதலைக்காகவும் மறுசீரமைப்புக்காகவும் நாங்கள் காத்திருக்கையில் எங்கள் இருதயங்களை விசுவாசத்தாலும் பொறுமையாலும் நிரப்புங்கள். கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.